இந்த மாதிரி ரோஸ் செடியை கட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ரோஸ் செடியை கட் பண்ண உடனே இந்த தண்டுலேருந்து ஒரு வெண்ணெய் மாதிரி பிசின் வெளியே வரும். அந்த பிசின் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா தண்டு காஞ்சி போயிடும், செடி செத்து போயிடும், ஃபுல்லாகவே நல்லாவே வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது அந்த வெண்ணெய் பிசின் வெளியே வராத மாதிரி ஒரு மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சதுக்கப்புறம் கீழே வேர் மருந்து ஒன்று இது விட்டால் மட்டும்தான் செடி நல்லா துளிர்த்து நல்லா வரும். இப்போ தெரியும் பாருங்க, இந்த மாதிரியான பிசின் அந்த தண்டுல இருந்து வரும். அதை நம்ம வராம தடுக்கணும். அப்படி எதுவும் பண்ணாம விட்டுட்டோம்னா அந்த தண்டு காஞ்சி போயிடும். இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னவே சொல்லியிருப்பேன். ஒரு சில கெமிக்கல்ஸ் அடிக்கிறதுனால இந்த தண்டை காஞ்சி போகாமல் காப்பாற்றலான்ட்டு. அது என்னென்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, தயோபேத்தனைட் மெத்தைல், மெட்லாக்சல் ப்ளஸ் மேங்கோசேப், காப்பர் ஆக்சிக்ளோரைட் ப்ளஸ் ரெகுலேட்டர் ஹார்மோன்ஸ். இந்த மருந்து கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் கலந்து நம்ம அந்த தண்டு மேலே அடிக்கிறதுனால அந்த தண்டுக்கு ஒரு உயிரூக்கியாக செயல்பட்டு அந்த தண்டை காஞ்சி போகாமல் துளிர் வச்சு வளர உதவும். வேருக்கும் சொல்லியிருப்பேன், பூமி டாக்டர் ப்ளஸ் மெக்னீசியம் சல்பேட் இந்த ரெண்டையும் நம்ம கலந்து அந்த செடிக்கு விடுறதுனால வேர் வளர்ச்சிக்கு உதவுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்து கொடுக்குற உரத்தையும் உடனே ரூட் அப்சர்ப்ஷன் ஃபார்முலா மூலமாக அந்த செடிக்கு மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துரும். அதனால் அந்த கட் பண்ண தண்டில் இருந்து ஒரே வாரத்தில் நல்லாவே துளிர் வளரும். இந்த பூமி டாக்டரை பற்றி உங்களுக்கு உடனே தெரியணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முழுசாக ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.